ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா, நெத்திலி மீன் குழம்பும் நெத்திலி மீன் வறுவலும் தான் செய்ய போறேன். சூப்பரா செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நெத்திலி மீன் எவ்வளோ பெருசு இருக்குது. இதை வந்து நம்ம சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம், வறுக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு சின்ன 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். நான் இந்த சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் மீன் கொஞ்சம் எட்டைக்கு போல் நெத்திலி மீன் டக்குன்னு வெந்துடும், உடஞ்சிரும். அதனால் நான் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, நம்ம வந்து இப்போ எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஆறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை எடுத்து வச்சு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நல்லா குழம்பு நல்லா சுண்டட்டும். குழம்பு நல்லா கொதிக்கும் போதே நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்ட குழம்பு. பாருங்கள், இப்போ குழம்புக்கு நான் மீனுக்கு போட போகிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சேன். இப்போ குழம்புல போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்புல மீன் போட்டு இது நல்லா ஒரு கிண்டி விட்டுப்போம். இப்போ நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். மூடி போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். சரிங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. ஒரே ஒரு கொதி தான். மூடி போட்டு நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி குழம்பு ரெடி. இப்போ நெத்திலி மீன் குழம்பு வச்சாச்சு. அடுத்து நம்ம நெத்திலி மீன் வறுவல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாதி குழம்புக்கு வச்சிட்டேன். இப்போ இது வறுக்கிறதுக்கு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு மீன் வறுக்கிற தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை பேக்கெட் தான் இருந்தது, அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
இப்போ இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துப்போம். நல்லா ஆயில் ஊற்றி தண்ணியே ஊற்றலை, நல்லா ஆயில் ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிப்போம். இப்போ இதில் மீன் எடுத்து சேர்த்துக்கலாம். மீனை இதில் சேர்த்தாச்சு. மீனை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். பிசைஞ்சிட்டேன். நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சுருவோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா உப்பு காரம்லாம் ஊறிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். பேன் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஊற வச்ச மீனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். தோசை கரண்டியால் உடையாமல் வருது. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது. நெத்திலி மீன் வறுவல். அதில் லைட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இதேமாரியே எல்லா மீனையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெத்திலி மீன் ஃபுல்லாகவே வறுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக மொறுன்னு இருக்குது. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் இந்த நெத்திலி மீன் குழம்பும் நெத்திலி மீன் வறுவலும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.